வாட் யூ சே? திரும்ப சொல்லு. பயமா? போலீஸ்காரனுக்கா? அங்க பார், ஒரு போலீஸ்கார என்ட்ரிலேயே பட்டே கலப்புறேன். மதுரைக்காரன்டா நானு. டேய், அடி வாங்கினவனு மதுரைக்காரன் தான்டா. மாப்பிள்ள, நீ மதுரைக்காரனு மலேசியாக்கார வரைக்கும் தெரியும். இப்ப எதுக்கு பண்ண அடிச்ச? இல்ல மாப்பிள்ள, அந்த சின்ன புள்ள கிட்ட இருந்து பிஸ்கெட்டை பிடிங்கி திங்கிறான். பிஸ்கட்டா? எது 2 மர்டர் பண்ண ரேஞ்சில் அடிச்சிருக்க? டேய், இது என்னவா? டேய், நான் டீசெண்டா அந்த குழந்தை கிட்ட கேட்டு வாங்கினேன்டா. 2 ஒண்ணுதான் வா. ஆமா மாப்பிள்ள, நேத்து இந்த நைட் போன்ல பேசும்போது ஒரு மாதிரியா பேசுனியே, என்ன மேட்ரு? அதுவா? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, உண்மையை சொல்லட்டுமா? நேற்று என் பொண்டாட்டி என்ன அடிச்சிட்டா மாப்பிள்ள. ஏய், என்னடா சொல்ற? நேற்று ஒரு 90 போட்டு போனேன் மாப்பிள்ள. ஆனால் நான் ஸ்டடியாக தான் மாப்பிள்ள போனேன். என்ன வேணும்? கதவை தோற. குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல, நீங்க குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. நான் தான் இல்லங்கறேளா. அப்புறம் என்னத்துக்கு உங்க வீட்டு காலிங் பெல் அடிக்காம எங்க வீட்டு காலிங் பெல் வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க? என்னது? சாரிக்கா. பரவாயில்லை இருக்கட்டும். மொண்டாட்டி அங்கடே பண்ணிட்டு வா உள்ள. அப்ப இவ சாத்திட்டா. ஏய், நீ ஏத்த வீட்டுக்குள்ள என்னடி பண்ணிக்கிட்டு என் புருஷனை கால தேட வந்தேன். வா உள்ள. வெளியில தப்பா நினைப்பாங்க. ஏய், அந்த அளவுக்கு நான் குடிப்ப. என்ன பண்றது? டாஸ்மாக் உயர் அதிகாரியை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவரா ஊத்தி விட்டுறாங்க. மாப்பிள்ள, ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று அதிகாலை பிரபல தொழிலதிபர் பாலுத்தம்பி என்பவர் திருப்பரங்குன்றம் நெடுஞ்சாலை அருகே உள்ள ஆத்துப்பாலத்தின் கீழ் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார். கடந்த 8 மாதத்திற்குள் தொடர்ந்து 4 தொழிலதிபர்கள் கொலை செய்யப்பட்டு பாலத்தின் கீழ் போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடர் கொலை சம்பவத்தால் மதுரை மாவட்ட தொழிலதிபர்களும் பொதுமக்களும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். இந்த தொடர் கொலை குற்றவாளிகளையும் கொலைக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்க போலீஸ் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. பயந்துட்டியா? பயப்படாத. நீ என்ன பண்ற? இன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு யானமலை பக்கத்துல இருக்கிற கல்குவாரிக்கு 2 கோடி பணத்தோட வர. யாரா நீ? மிரட்டுறியா? அப்படி நீ வரலன்னா 4 பேர் பாலத்துக்கு கீழே செத்து கிடந்த மாதிரி நீயும் செத்து கிடப்ப. ஹலோ ஹலோ ஹலோ. லால் சார், இதுல 2 கோடி ரூபாய் இருக்கு. எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நமக்கு பணம் வர ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் போனை போடு. பணம் கொடுக்கணும். கொடுக்க முடியாது. ஹலோ. 2 கோடியா? Sir. Sir. Good morning. Mr. Manikandan. He is my friend Ratnavel. ஹலோ சார். ஹலோ. Same guys are threatening him. மேட்ரு கொஞ்சம் சீரியஸாக இருக்கு. 2 கோடி ரூபா பணம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக செத்து போன பாலத்தம்பி என் ஃப்ரெண்டு சார். வெளி உலகத்துக்கு பணக்காரங்களா தெரியுற எத்தனையோ பேர் சோத்துக்கே கஷ்டப்படுறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற சொத்தை விட கடன் தான் சார் அதிகம். வட்டி கட்டியே செத்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு பணம் கேட்டு மிரட்டினப்போ பாலத்தம்பிக்கிட்ட பணமே கிடையாது சார். அது தெரியாம அவனை அநியாயமா கொண்டுட்டாங்க சார். அவங்க குடும்பமே காலில் வந்து கதறி அழுதப்போ அவங்கள விடக்கூடாது சார். எங்க வர சொன்னாங்க? பணம் சரியா இருக்கா? கரெக்டா.
பணம் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடுறோம். ஏய் என்னடா திடீர்னு ஒரு வண்டி வருது? வழி மாதிரி வராங்க நினைக்கிறேனே. ஆல் பை ஸ்டார்ட் நவ. தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிக்கும் ரவுடி கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் பிரபல ரவுடி பவானியின் தம்பி தீனா என்கிற தீனதயாளன் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் தப்பி ஓடிய அவரது கூட்டாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அப்பா போதும்பா, வண்டி தேஞ்சிட போகுது. தம்பி போனை வச்சுட்டு போயிட்ட. போடுமா, வரமா. சரிப்பா. போதும்பா, பரப்புடு. சகோதரர் ஆல்பர்ட்டின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஃபுல் செட்டில்மெண்ட். மாதம் மாதம் உங்களுக்கு பென்ஷன் வந்துடும். பிளட் ரிலேஷன் தான் சொல்லுங்கள், டெஃபினட்டாக டிபார்ட்மெண்ட்டை வேலை வாங்கி தந்துடுறேன். ஐயா எங்களுக்கு ஒரே அடுத்த மாதம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுக்குள்ள எப்படி ஆயிடுச்சு? என் வருஷமே எங்களுக்கு இந்த படம் வேண்டாம். என் மகனை கொண்டவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அது போன சரிகளுக்கு எங்களை மன்னிச்சிருக்க. நாங்க போறோம்.
போலீசாரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆல்பர்ட்டின் பெற்றோர்கள் மகன் இறந்த துயரத்தை தாங்க முடியாமல் நேற்றிரவு விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டனர். ஆல்பர்ட்டின் கொலையில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான பவானி தானே முன்வந்து நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார். பவானியை 17 நாட்கள் துரை பிரிசன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. போலீஸ் என்ன நானே சரண்டர் ஆயிட்டேன்னு பாத்தியா? இன்னும் 15 நாள்ல வெளியே வந்துடுவேன். ஆனா என் பசங்க மேல இனி கையை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு போலீஸும் யோசிக்கணும். இப்போவாது சொல்கிறா, 1ஆம் தேதி தான் டூட்டியில் ஜாயின் பண்ண போகிற. 15 நாளைக்கு முன்னாடி எதுக்கு ரூம் போட சொன்னேன்? சிட்டியில் நடக்கிற மொத்த கிரைம் எனக்கு தெரிஞ்சாகணும். எல்லா ரவுடியையும் நான் மீட் பண்ணணும். மீட் பண்ணி ஜாயின் பண்ண முதல் நாளே மொத்த சிட்டி க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி நான் என்ன நாக்கா வலிக்க போகிறேன்? வா அப்புறம் ஷேர் எல்லார்கிட்டையும் டீல் பேச போகிறேன். அப்பாடி நல்ல வேலை, வயிற்றுல பாலை வார்த்தை. எங்கே நெஞ்ச நிமித்துக்கிட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிடுவேன்னு பயந்துட்டேன். சொல்லுங்க புரோக்கர். இல்லை அந்த 2 சென்ட் வேணாம், அது பக்கத்தில் ஒரு 10 சென்ட் சொன்னீங்களா, அதை முடிச்சிருங்க. ஆமாம், சாருக்கு நேர்ந்து சுக்கர தேசம் ஆரம்பிச்சிருக்கு, அதவே முடிச்சிருங்க. ஓகே. சரி, சிட்டியில் இருக்கிற டிஆர்பி பற்றி சொல்லு. அதென்ன டிஆர்பி? டீனா தாதா, ஆர்னா ரவுடி, பீனா பொறுக்கி, டிஆர்பி சொல்லு. பாரா ஷார்ட்கட்டு சொல்கிறீங்க கேட்டுக்க. சிட்டியில் இருக்கிற டிஆர்பிக்கல்லையே ரொம்ப முக்கியமானவன் பவானி. இங்கே எல்லாமே அவன்தான். இப்போ கூட நம்ம எஸ்ஐ ஆல்பர்ட்டை கொன்ன கேஸில் 15 நாள் ரிமாண்டில் உள்ள போயிருக்கேன். அவனுக்கு சோத்து கையா இருக்கிறவன் வெட்டு ராஜேந்திரன். இவனுக்கு கோவம் வந்துச்சு, எவனா இருந்தாலும் பார்க்க மாட்டான், வெட்டுதான். பவானிக்கு நொட்டாங்கையே மகாபிரபு, கொஞ்சம் சைக்கோ. இவங்களுக்கு எல்லா கேடித்தனமும் சொல்லி கொடுக்குறவன் வக்கீல் பங்கஜ லால். இவனை எல்லாருமே லால்ன்றான் கூப்பிடுவாங்க. அந்த லாலு தான் மந்திரி சின்ராஸுக்கு புறம்போக்கு இடத்தெல்லாம் முடிச்சு கொடுக்கறது, பல கான்ட்ராக்ட் எல்லாம் இல்லீகலாக முடிச்சு கொடுக்கறது, இப்படி அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு மினிஸ்டருக்கு நெருக்கமானவனா இருக்கான். டிஆர்பி அவ்வளோதான்ப்பா. வாட்டப்பட் நெக்ஸ்ட் மூவ். அந்த வெட்டு ராஜேந்திரன் சொன்னியே, அவனுக்கு ஃபோனை போட்டுருவோம். சொல்ல முருகேசா. அண்ணா 1ஆம் தேதியிலேருந்து சிட்டியில் புது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜாயின் பண்ணுறாருண்ணே. அதுக்கு அவர் நமக்கு ஃப்ரெண்டுங்கண்ணே. அப்படியா? ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்லி அவங்கள பார்க்கணும்னு சொன்னாருங்கண்ணே. அருப்புக்கோட்டை வரைக்கும் சின்ன வேலையா போயிட்டு இருக்கேன். சாயங்காலம் 6 மணிக்கு கூப்பிடுறேன். சரிங்கண்ணே, சாயங்காலம் 6 மணிக்கு கூப்பிட்றானா? 6 மணிக்கா? மீட் பண்ணிடலாம்ப்பா. மீனாட்சியை பார்த்துருமா? டேய் என்னடா புது செருப்பு மாப்பிள்ள, ஒரே இடத்துல போட்டா தூக்கிட்டு போயிடுவாங்க. போலீஸ்கார மூணு ஷார்ப்பா இருக்கணும். சரி வா மாப்பிள்ள. எப்பவுமே கோயிலுக்கு உள்ள போகும்போது தலைவாசல தொட்டுக்கு மட்டும் போகணும். அதை கத்துக்க. சாஸ்திரம். தாயே, ஒரு 10 சென்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். கலெக்ஷனை கண்ணா அப்படின்னா கலெக்டரா. டேய் ஏண்டா, கலெக்ட் விட்டு ஒரு செகண்ட் கூட ஆகல. காலில் இருக்க சூடு இன்னும் செருப்பை விட்டு போயிருக்காது. திருடுறேங்க ஏண்டா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருடக்கூடாதா? 10 நிமிஷம் கழிச்சு திருடக்கூடாதா? அண்ணே, என் செருப்பும் உங்க செருப்பும் ஒரே பிராண்டடா இருந்துச்சா, அதனால ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே. வேற ஒண்ணும் இல்ல. எது உங்க செருப்பு? இந்த செருப்பு தானே. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா, கொஞ்சம் மாதிரி மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? இதுக்கு நீ செருப்பு போடாம வெறுங்காலே தெரியலாமே. ஆமா, நீங்க திருடுவீங்கன்னு தெரிஞ்சு நான் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு ஒழிச்சு வச்சேன். எப்படா கண்டுபிடிச்ச? ஏன்னா இங்க ஒண்ணு விட்டுட்டு இன்னொரு செருப்பை லாக்கல்லையானா போய் விட்டுட்டு வருவீங்க. பண்றது திருட்டு தொழில். இதுல நக்கல் வேற. கோயில பக்கம் வந்தா கொன்னே விடுவேன். மறுபடியும் ஒரு செருப்பா வச்சிருக்கா, வந்து வாங்கிக்கிறேன். அடுத்து எப்படி திருடு வாண்டி பாக்குறேன். மாப்பிள்ள இரு மாப்பிள்ள, நான் வந்துடுறேன். வேல்ராஜ், பொண்ணு ஆசைப்பட்ட அண்ணன் டிரைவிங் ஸ்கூலுக்கே அனுப்பிச்சிருக்கேன். சரிங்க சார். ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமாக கற்றுக் கொடுங்க. இந்த உங்கள் பொண்ணே வந்தாங்க சார். ஒரு நிமிஷம் சார். உங்கள் அப்பா பேசுகிறாருமா? இந்த சாமி. எஸ்பா. வயசு பொண்ணுமா நீ, வண்டி ஓட்டும்போது மூஞ்சி இஞ்சில் அடிபட்டுற போது பார்த்து சூதானமாக ஓட்டணும். சரிப்பா, பாய். எப்போம்மா யூட்டர்ன் போட்டு பழக போகிற?
நானும் திருப்பணும் தான் நினைக்கிறேன் சார். வண்டி திரும்ப மாட்டேங்குதே. எது வண்டி? மெதுவா மெதுவா. யூ டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவா போங்க. பயப்படாம ஓட்டுங்க. பயப்படாத நீயே பயப்படுற. சும்மாறா தலைமா போமா. இப்படி பண்ணிட்டீங்க. இப்படி எல்லாம் கத்து கொடுத்தா 5 வருஷம். நாங்கெல்லாம் எத்தனை பேர் கிணத்துல தள்ளி விட்டு நீச்சல் கத்து கொடுத்துருக்கோம் தெரியுமா? இப்ப பாரு எப்படி யூ டர்ன் பண்ணுதுன்னு. ஏய் ஓடாத. அட பாவி. முதல்ல இவ உயிரோட இருக்கானு பாறா. ஏங்க என்னங்க இப்படி அடிபட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஆட்டோ எனக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்றேன். ஓடி வர்றா எனக்கு தெரியும். What happened? பாவ அப்படி அநியாயமா ஒருத்தனை கொன்னுட்டியேமா. ஐயோ நான் சாகுற அளவுக்குலாம் இடிக்கல. நீ சாகுற அளவுக்கு இடிக்கல. பட் அவ ஏர்ல வந்து விழுந்தவன் சாகுற அளவுக்கு விழுந்திருக்கான். அவன் கொண்டு வந்த பூசணிக்காய் எந்த அளவுக்கு தெரிச்சு போச்சுன்னா அவன் மண்டக்குள்ள இருக்க மூளை எந்த அளவுக்கு தெரிச்சிருக்கான். எப்படியும் ஆந்தி வேலை ஷிஃப்டிங் ஆயிருவான். என்ன சொல்றீங்க? போற வழியில செத்துருவான்னு சொல்றேன். டோன்ட் கிரைங். எதான டெட் பாடி முன்னாடி போய் அழுகலாம். டெட் பாடியா? க்ளோஸ் யுவர் மவுத். உங்களுக்கு சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்? தெரியலையே. ஒரு 10 சென்ட் தேவைப்படும். இங்க இருக்கா வா. சீக்கிரம் வா. பாடி எங்க? பாடி எங்க? டேய் பாடி எங்கடா? எங்கடா பாடி? உயிர் இழுத்துக்கிட்டு இருக்குடா. கடைசி பல்வத்தை அவன் சொந்தக்காரங்க சொல்லி அனுப்பியிருக்கேன். பாவண்டா. இப்படி அல்பாசில போவான்ட்டு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. சரி. இஸ் இட்? If you don't mind, நீங்க வேணா கடைசி பாலை ஊத்தி அவனுக்கு ப்ளீசிங் டச் கொடுத்துறீங்களா? ப்ளீஸ் கோஆபரேட். என்னால முடியாது. டோன்ட் வரிங்க. கடவுள் இருக்கா? கை வச்சிட்டேன். God is great. வித்தவுட் லைசன்ஸ் ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தனை கொன்னா சிபிஐ 304A செக்ஷன் படி இப்படி 5 to 7 வருஷம் தண்டனை கொடுத்து தெரியுமா? அப்புறம்டா அப்புறம் நான் டெய்லி ராத்திரிக்கு உங்க கனவுல அவன் பேயாவே வருவான். ஆனா அவனை நேர்ல பார்த்தாலும் பேய் மாதிரி தான் இருப்பான். பட் பேயாவே மாறி வந்தா யோசிச்சு பாருங்களேன். என்ன பண்றது? உங்க தலையெழுத்து பேய்கிட்ட பேசிதான் ஆகணும். ஏங்க அழுவுறீங்க? ஐயோ இவ்வளவு அழகா இருந்துகிட்டு ஒருத்தனை தானே சாவிச்சிருக்கீங்க. இன்னொருத்தனும் சீக்கிரம் செத்துருக்கான். அவன் செத்துட்டானான்னு போய் பாரு. காரியம் முடிஞ்சோன்னு நண்பனை கழட்டி விட்டுறீங்களா? போ என்னமோ போங்கடா. அழுவாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? செத்தா ஒண்ணும் இல்லம்மா. நான் நல்லா இருக்கேன்ல. கவலைப்படாதீங்க. இருங்க. நல்லா இருக்கு. சாரி அண்ணா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நீ ஏமா சாரி சொல்ற? நீ என்னோட உயிரை காப்பாத்தின குலதெய்வமா நீயே? யோ இவங்க தான் அவன் இடிச்சு கொல்ல பார்த்தாங்க தெரியுமா? எனக்கு தெரியுமியா. நான் மட்டும் வேலைக்கு போறேன்னு வச்சுக்க. எங்க ஃபேக்டரியில நடந்த தீ விபத்துல 11 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல நானும் ஒரு ஆளை செத்து நேரம் புணமா இருந்திருப்பேன். என் நல்ல நேரம் இந்த மாதிரி தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்துச்சு. என் பொண்டாட்டி ஏதாவது ஒன்று ஆயிருக்கும்னு நினைச்சு பயந்து போய் ஃபோன் பண்றேன். சொல்றாங்க என்ன ஒன்னும் ஆகலம்மா, நல்லா இருக்கேன்டா. பிள்ளைங்களாம் வீட்டுல தானே இருக்கேன். பாத்து போப்பா. ஐயோ 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 சரி கண்ணில பார்க்க முடியல. டாக்டர் சைலண்டா கண்ணாடி கட்டிட்டா. ஐயோ அழகுடா. முடியலடா முடியல. செத்துட்டான்டா. சேகர் செத்துட்டான்டா. ஐயோ ஹலோ நவ் யூ கிரிங் ஸ்டார்ட். நீ இப்ப அழுகணும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தானே பண்ணணும். உள்ள உன்னை கேப்ல எதுவும் கிஸ் எதுவும் அடிச்சிட்டானோ? அடிச்சுட்டு போறா. ரீல் வந்து போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. தெரிஞ்சு போச்சா? இது மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது. என்ன அடிக்கிறது பதிலா சோத்துல விஷம் வச்சிருக்கோம். அவ ஆக்குற சோறே விஷம் தானே. டேய் வெட்டு ராஜேந்திரன்டா பேசு. அண்ணே ஒரு 7 மணிக்கு ஏசி ராஜா திருவிழா கூட்டு வா. சூப்பருங்கண்ணே சூப்பருங்கண்ணே. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. சந்தோஷண்ணே சந்தோஷண்ணே. வந்துருண்ணே. சார் வழக்கமாக 3% தானே சார். நீங்கள் மட்டும் 10% ஷேர் கட்டாங்க சார். பாருங்க சார், மதுரை சிட்டியில் மட்டும் 51 ஸ்டேஷன், அதில் 51 இன்ஸ்பெக்டர், 180 எஸ்ஐ, 3000 போலீஸ். ஸ்டேஷனுக்கு மட்டும் மாதம் 22 லட்ச ரூபா கொடுத்துட்ருக்கோம் சார். எல்லாருக்கும் கொடுக்கணும்ல சார். உங்களுக்கு கிரானைட்டு, மணல் குவாரி, கந்து வட்டி, ரியல் எஸ்டேட்டு, ஹோட்டலு, கான்ட்ராக்டு, மார்க்கெட்டு, இது போதாதுன்னு சிட்டியில் இருக்கிற பிஸ்னஸ்மேன் எல்லாம் கடத்தி கண்ணா பின்னான்னு பணம் வாங்குறீங்க. அது கூட எனக்கு தெரியும். மற்ற சிட்டியை விட நம்ம சிட்டியில் தான் வருமானம் ஜாஸ்தி. அதில் 10% எனக்கு கொடுக்குறதுல என்ன தப்பு? முடிச்சுக்குவோம். நம்ம பேசின டீல் ஒர்க் அவுட் ஆகுமாடா? அவன் எதா இருந்தாலும் பவானியை கேட்டுதான் முடிவெடுப்பேன். ஏன் மாப்பிள்ள இன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டோம். இல்லையடா,
ஜாஸ்தியெல்லாம் இல்லை மாப்பிள்ள 5 பேக்கு தான் அடிச்சேன் 5 பேக்கா? ஆமா ஏன் பயமா இருக்கா? நான் வேணா வண்டி ஓட்டுமா? வண்டி ஓட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. என் பொண்டாட்டி நான் சரி ஒரே பயமா இருக்குது, கொன்றுவா. ஏன் மாப்பிள்ள இந்த மைனா படம் பார்த்தியா? ஆமா பார்த்தேன். அதுல அந்த எஸ்ஐயோட ஒய்ஃப் ஒரு மாடல் எஸ்ல பேசுவா, ஞாபகம் இருக்கா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? அதே மாடல் எஸ்ல மாறாம அப்படியே பேசுவா மாப்பிள்ள. குடிச்சிருக்கியா இல்லையா? இல்லம்மா, நம்ம கமிஷனர் இருக்காரு, குடிச்சிருக்கியா இல்லையா? டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே போயிரு. குடிச்சிருக்கியா இல்லையா? நான் ஸ்மெல்லே வராத சரக்கு அடிச்சுட்டு போனாலும் என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிடறா மாப்பிள்ள. அது எப்படிரா? சத்தியமா நான் குடிக்கவே இல்லம்மா. அப்பனா இந்த மிஷின்ல ஊது. இந்த மிஷின் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? இந்த மிஷின்ல ஊது. ஊதவே நான் ஊத சொல்றேன், என் மிஷினே ஊத சொல்லி என்னையவே டார்ச்சர் பண்றா மாப்பிள்ள. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். டிபார்ட்மெண்ட்டுக்கு கேவலம் இல்லடா, உனக்கு தான் கேவலம். நான் சொல்றபடி செய். சொல்லு மாப்பிள்ள. நேரா வீட்டுக்குள்ள போ. போகும்போதே கோமா இருக்கிற மாதிரி காட்டிக்க. ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பேஸ்ட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்குள்ள போய் குளிச்சுட்டு வெளில வந்துட்டேன்னா குடிச்ச ஸ்மெல் தான் வரும், தவிர குடிச்ச ஸ்மெல்லே வராது. ஓகேயா? அப்படிங்கிற இன்னைக்கு இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். சரி மாப்பிள்ள, பார்த்து போ. சரி மாப்பிள்ள, நாளைக்கு பார்க்கலாம். சேகரே, என்னடா ஆச்சு? தெரியலண்ணே, என்னன்னு பாக்குறேன். அங்க எவனா ஆணி நீ போட்டுருக்கான, போய் பாரு. ஆணி ஏதாவது இருக்காடா? டயர் வெடிச்ச மாதிரி இருக்குண்ணே. அண்ணா, புல்லட் மாதிரி தெரியுதுண்ணே. எது புல்லட்டா? ஏய், எவனா இருக்காண்டா பாத்துறா. ஏய், யாரா? ஏய்! அதுவும் நடு ரோட்ல வச்சு கொண்டிருக்காங்க சார். சட்டப்படி ஆக்ஷன் எடுப்போம் சார். அதுக்காக என்கவுண்டர்ன்றது டூ மச் சார். பப்ளிக் நம்ம மேல இருக்க நம்பிக்கை போயிட்டு ரவுடிங் மேல பயம் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இந்த வேலையில இருக்கிறதுக்கே யோகியது இல்லை சார். என்கவுண்டர் பண்ணா கண்டிப்பா மீடியால இஷ்யூ ஆகும் சார். என்கவுண்டர் தான், ஆனா நாம தான் பண்ணோன்றது மக்களுக்கும் தெரியக்கூடாது, மீடியாக்கும் தெரியக்கூடாது. ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க சக போலீஸ்க்கு கூட தெரியக்கூடாது. பட் ரவுடிங்களுக்கு தெரிய வைக்கணும். சார், போலீஸ் ஸ்டேஷனுங்களா? சார் கன் ஃபயர்ல 3 பேர் இறந்திருக்காங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். யார் சார் பண்ணது? சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும். எங்கடா இருக்க? திருச்சியில. 2 நாளா போனை காணோம். போனை காணுமா? இதுக்கு தான் உனக்கு காஸ்ட்லியான போன் வாங்கி கொடுக்க கூடாது. நக்கல். சின்னண்ணா, ஏறா அங்கேஜி பேசணுமா? என்னண்ணே இங்க நற்க திருச்சியில இருந்துட்டு மதுரைக்கே வர மாட்ற? நான் வர கேப்ல எவனோ மலைக்கோட்டை ஆட்டி போட்டா அதுக்கு தான். சீரியஸாவே பேச மாட்டியானே? இருமா, இருண்ணே, அம்மா பேசணுமா? தரேன். கொடு. தம்பி. அம்மா சொல்லுங்கம்மா. உங்க அண்ணி உனக்கு 3 பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். 3 பொண்ணா? 3 ஆல முடியாது, 2னா ஓகே. போலீஸ்காரர்னா 2 கல்யாணம் பண்ணலான்னு சட்டம் ஏதாவது இருக்கா? அண்ணி நீங்களா? சரி சரி, என் பொண்ணு முதல்ல ஸ்கூலுக்கு போறா, அவளை வாழ்த்தி அனுப்புங்க. இந்தா சித்தப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் சித்தப்பா. அப்படியா முக்குட்டி? அங்க உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஜாலியா போ. யாரோ திட்டினா எங்க சித்தப்பா போலீஸ்னு சொல்லு, வந்து பாட்டியே கிளப்புறேன். சரி சித்தப்பா, பாய். சரிப்பா. ஹலோ அம்மா, அப்பா எங்க? அப்பாவா? அப்பா
இத்தனை வருஷம் நானே இருந்துட்டேன். வேற யாராவது நில்லுங்கண்ணே. ஐயாவுக்கு அப்புறம் உங்க தலைமையில தான் திருவிழா நடந்துருக்கு. அதனால நீங்க நிக்கிறதானே சரி. என்னம்மா சின்ன ஆமாங்க. என்னப்பா ஊருக்கு எப்போ வர்ற? இன்னும் 10 நாள் வந்துருவேப்பா. சரி சரி, இந்த வருஷம் ஊர் திருவிழாக்காவது 2 நாள் தங்குற மாதிரி வா. வந்துடுறேன், வச்சிருப்பா. என்னடா மாப்ள, நான் சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா? இல்லடா, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் சொன்ன மாதிரி தானே பண்ணேன். நீ சொன்ன மாதிரி தான் பண்ணினேன். டென்ஷனாக இருக்க மாதிரியே வீட்டுக்குள்ளே போனேன். சரக்குன்னு செருப்பை கலட்டினேன். டக்குன்னு சாவியை தொங்க விட்டேன். பரபரன்னு சட்டையை கழட்டிட்டு வாட்சியும் அவுத்து வச்சேன். கையில் எடுத்து கட்டிக்கிட்டு பேண்ட்டு சட்டையும் கலட்டினேன். அப்படியே பேஸ்ட் ப்ரெஷ்ஷோட பாத்ரூமுக்குள்ளே போனேன்டா. அப்புறம் படக்குன்னு என் பொண்டாட்டி கையை பிடிச்சாடா. குடிச்சிருக்கியா? எப்படா கண்டுபிடிச்சாங்க? அதே தவிர்த்தா மாப்பிள்ள எனக்கும். எப்படிமா கண்டுபிடிச்ச? உன் மண்டையில இருக்க ஹெல்மெட்டை கழட்டிட்டு குளிக்க போடா என் கூமுட்ட புருஷா. ஹெல்மெட்டா? அச்சச்சோ, எல்லாத்தையுமே கலட்டினவன். ஹெல்மெட்டை மட்டும் கலட்ட மறந்துட்டே மாப்பிள்ள. மதுரையில் நேற்று நள்ளிரவு மர்மமான முறையில் வெட்டு ராஜேந்திரன் மற்றும் அவரது கூட்டாளிகளான கண்ணன், பாஸ்கர் ஆகிய மூவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொலையாளிகள் யார் என்பதையும் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். என்னடா இப்படி ஆயிடுச்சு? நேற்று தானே பார்த்தோம். அப்ப நமக்கு ஷேரே கிடைக்காதா? அப்ப எனக்கும் அந்த 10 சென்ட் கிடைக்காதா? ஆமா, அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் மகான் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னீங்க. ஆமாடா, அவனுக்கு போட்டா ஒர்க் அவுட் ஆயிடும். அவனுக்கு போடு, அவனே போடலாம். எது? போனை போடுறா. ஹலோ அண்ணே, நான் முருகேசன் பேசுறேனே. சொல்லு முருகேசா. அண்ணே, என்னண்ணே இப்படி ஆகி போச்சு? தெரியல, விசாரிச்சுட்டு இருக்கோம். உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்ச சொல்லு. சொல்றீங்கண்ணே. அண்ணே, இன்னொரு முக்கியமான விஷயம்ண்ணே. வர 1ஆம் தேதி நம்ம ஏரியாவுக்கு புதுசாக அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜாயின் பண்றாருண்ணே. அவர் நம்மளுக்கு ஃப்ரெண்டு தாங்கண்ணே. அதாங்கண்ணே, உங்களை பார்க்கணுன்னு கேட்டாருண்ணே. இப்போ வேணாம், ஒரு 10 நாள் போட்டோம், நானே சொல்கிறேன். சரிங்கண்ணே. பவனே என்ன பார்க்க வந்திருக்கேன். என்ன என்ன ராஜாவை யாரா கொன்னது? தெரிலண்ணே, விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். என்னப்பா, ஒரு 10 நாள் ஆட்டுங்கிறேன். 10 நாளா? டியூட்டியில சேர்றதுக்கு முன்னாடி ஷேர் பேசினாதான் சரியா இருக்கும். கொஞ்சம் அர்ஜென்ட்னு சொல்லு. நான் வெளியே வரதுக்குள்ள அவன் யாருன்னு தெரியணும். என்னடா அண்ணே, நான் முருகேசன் நான் தான் சொல்றேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஃபைன் 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 வேடா போன ஃபைன். என்னடா ஏதோ ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரா? இந்த கான்ஸ்டபிள் முருகேசன். சரி, நம்ம திருச்சி பாய் கிட்ட சொல்லி ராஜாவை போட்டது தூத்துக்குடி வெற்றியான்னு விசாரிக்க சொல்ல. சரிண்ணா. லால் கிட்ட பேசணும்னு சொன்னேன். ஹலோ லால், நான் பவானி பேசுறேன். ஜட்ஜி கிட்ட பேசிட்டேன் பவானி. இன்னும் 10 டேஸ்ல ஜாமீன் கிடைச்சிடும், கவலைப்படாத. தேங்க்ஸ் லால். சார், மினிஸ்டர் கூப்பிடுறாரு. வந்துடுறேன் போ. மினிஸ்டர் கூப்பிடுறாரு, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் முக்கிய எதிர்க்கட்சியான தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்ன லால், எதிர்க்கட்சியில இவனுக்கு போய் சீட்டு கொடுத்துருக்காங்க? இதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க சார்? இந்த தொகுதியில 2 முறை ஜெயிச்சது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு இவனெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிருவீங்க சார். வீர மாட்டிக்கிட்ட இருக்க பணத்துல 10% நம்மகிட்ட இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் சீட்டு கிடைச்சனால பணத்தை தண்ணியா செலவு பண்ணுவானுங்க. என்ன இந்த நேரத்துல ராமசாமி ஐயா ஃபேமிலியை பகச்சுக்கிட்டமேனு தான் வருத்தமா இருக்கு. சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா செல்வத்துக்கிட்ட நான் பேசி பார்க்கட்டுமா சார்? செல்வம் வருவானையா? நான் பேசி பார்க்குறேன் சார். லாலு சொல்லு. மினிஸ்டர் பேச சொன்னாரு. என்ன விஷயமா? இல்லை, உன்னை ஜிஆர்டிக்கு வர சொன்னாரு. என்ன திடீர்னு? எதுக்கு செல்வம் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு? எல்லாம் நல்ல விஷயமா தான். உனக்கு நல்லது நடக்கும். நான் சொன்னா கேளு, நீ வர. ஒரு நிமிஷம். ஏய், கனடாக்கு பார்சல் போயிடுச்சா? போயிடுச்சுண்ணே. லாலு, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு நைட் ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரி செல்வம், ஓகே பாய். அப்படி வை சார். ஓகேப்பா. வணக்கம் மாமா. வா செல்வம், உட்காரு. அப்புறம் எல்லாரும் சௌரியமா? நல்லா இருக்கு மாமா. 50 லட்ச ரூபா இருக்கு. நீ அவசியம் கட்சியில் சேரணும். வரப்போற எம்எல்ஏ எலெக்ஷன்ல எனக்காக நீ வேலை செய்யணும். அடுத்து வர்ற சேர்மன் எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. சரியா? சரி மாமா. பணம்லாம் ஒன்றும் வேணாம் மாமா. சேர்மன் சீட்டு வாங்கி கொடுத்தா போதும். வர்ற புதன்கிழமை தாத்தாவோட நினைவு நாள் வருது, அன்னைக்கு வந்து கட்சியில் செஞ்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் செல்வம். வரேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே செஞ்சிருவோம். சரி, நல்லது. வரேன். வா.
ஓகே சொல்லு பார்க்கலாம். என்ன சார் இது? அந்த நாகராஜனுக்கு சேர்மன் சீட் தரேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ இவனுக்கும் அரசியல் முடிவெல்லாம் அப்பப்போ தான் எடுக்கணும். அப்போ பார்ப்போம். ஹலோ சொல்லுங்கண்ணே. சின்ராஸ் மாமா பார்க்க போகிறேன்னு சொன்னேன்ல. ஆமாம். இப்போ தான் பார்த்துட்டு வரேன். வர்ற எம்எல்ஏ எலெக்ஷனில் அவருக்காக வேலை பார்க்க சொன்னாரா. அப்புறம் எனக்கும் சேர்மன் சீட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களாண்ணே? சொல்லிட்டேன்டா. உன்ட்ட ஒரு வார்த்தை கலந்துக்க சொன்னார். அண்ணே என் மனசில் ஏதோ தப்புன்னு படுதுண்ணே. அப்படியாடா? தாத்தாவோட நினைவு நாள் அன்னைக்கு வந்து கட்சியில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்னாடா. சரிண்ணே, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது செய்யுங்கண்ணே. சரிடா. டேய் பொடி பயல இங்க வர்றா. டேய் கருவாயா வந்தாடா. டேய் யார பார்த்து டேய்ன்ற அடிங்க. கருவாயா ஏரியாக்குள்ள எங்கிட்டாச்சும் வருவேல? டங்குய்யால உன் டங்கு வர அக்கா விட மாட்டேன்டி. அடிங்க. வாடா 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 டேய். டேய் உன்னை தாண்டா வாடா வாடா கூப்பிட்டு இருக்கான். நான் போக மாட்டேன். அடங்க பாரு. இருப்பா. அவனுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குப்பா. இவனுக்கும் உனக்குமா? ஆமா, என்ன பண்ண சொல்ற? என்ன பிரச்சனை? இங்க திரும்ப அங்கிட்டு பார்க்காத, இங்க திரும்ப. அது ஒண்ணு இல்லப்பா, பையன் நம்ம ஏரியாக்காரன். எந்திரா ராஸ்கல். உன்னை என் தம்பி என்ன பொய் சொல்ல சொல்றியா? பொய்மையும் வைமையெடுத்துன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காப்லனே. வள்ளுவரை வேற வம்புக்கு இருக்கிறேன். எஜுகேஷன் விஷயத்துல யாரு ஹெல்ப்னு கேட்டாலும் உடனே போய் பண்ண அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருப்பா. அந்த பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து இந்த சின்ன பையனை நம்பி போனிப்பா. நீ வரும்போது உங்க அப்பா அம்மா யாராவது கூட்ட சொன்னலடா? சார் இவர் எங்க அண்ணன் சார். எப்படி பார்க்குறேன்? வணக்கம் சார். சார் இவன் என் தம்பி சார். நேற்று தெரியாமல் ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு படத்துக்கு போயிட்டேன். இந்த ஒரு தடவை படத்துக்கு போனதை விடுங்க சார். உங்க தம்பி என்னென்ன தப்பு பண்றான் தெரியுமா? தம் அடிக்கிறான், பாக்கு போடுறான், சரக்கு அடிக்கிறான், பஸ்ல ஃபுட்பால் அடிக்கிறான், பொண்ணுங்களை அசிங்க அசிங்கமா படம் எடுக்கிறான், வாத்தியார் டீச்சருங்களை தரக்குறைவா பாத்ரூம்ல எழுதி வைக்கிறான். இவனால மத்த பசங்க எல்லாம் கெட்டு போறாங்க. வாயை திறந்தா பொய் பொய் பொய். இப்ப கூட உங்களை அண்ணன் சொல்லி கூட்டு வந்திருக்கிறான். இது கூட ஒரு சின்ன செட்டப்பா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்டா ராஸ்கல், உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா நீ பிக்காலித்தனமா பண்ணிட்டு இருக்கிற. வாத்தியார் டீச்சர் கடவுள் மாதிரிடா. அவங்களே பாத்துங்கள தப்பு தப்பா எழுதிருக்கா. சரிவியா? அம்மாவா அப்பாவா ஒவ்வொரு நாள் நீ டாக்டரா வருவியா, இன்ஜினியரா வருவியா கடவுள் கண்டுகிட்டு இருந்தாங்கடா. அந்த கனவுல கழிச்சுக்க வாத்தியாருமே என்ன சந்தேகப்பட வச்சுட்டியாடா. இல்லையா? மாட்டி விட்டான்டா. டேய் நீ என்னடா சொல்றது? சார் நான் சொல்றேன் சார், இன்னையில இருந்து இவன் என் தம்பி இல்ல சார். இவன் என் தம்பி இல்ல சார். பிறக்கவே இல்ல சார். சார் ஒரு சாக்பி சார். ஐயோ ஒரு அருவா கொடுங்க சார். இவனை இங்கே வெட்டி போதச்சேரி சார். போதச்சேரி சார். ஏதோ அறியாம தப்பு பண்ணிட்டா. ஒரு தடவை மன்னிச்சிருங்க. நான் பாத்துக்கிறேன். அப்படிங்கறீங்க? நீங்க என்ன எதுவும் டவுட் படலையா? செத்துருவி சார், செத்துருவி. எனக்கு மானந்தா முக்கியம் சார். நான் கவர்மெண்ட் பரப்பதா அவன் கஷ்டப்பட்டு. டேய் கருவாயா நில்லுடா. தம்பி என்னடா நொம்பி? எங்க அப்பன்ட்ட சொல்லியிருந்தா ஒரு அடியோட முடிஞ்சிருக்கும். யார்ட்டையுமே சொல்லாட்டி வாத்திட்ட 2 அடியோட முடிஞ்சிருக்கும். ஏன்டா இந்த கொலவெறி உனக்கு? இல்லைங்க தம்பி, அவர் சந்தேகப்பட்டாரா? அதான் தம்பி, எங்க அண்ணன் மாட்டிடுவனோ. நீங்க மாட்டிக்கூடாதுன்றதுக்காக என்னைய நொங்கடிப்பீங்க? ஸ்கூல்ன்றதுனால உன்னைய சும்மா விடுறேன். அவனே என்னைக்கா தனியா மாட்டு வேறடா. அன்னைக்கு பாரு, பள்ளிக்கு பள்ளி, ரத்தத்துக்கு ரத்தம். உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்டா. அக்கௌண்ட்ல வச்சுக்கணே. வரேன்டா கருவாயா. இதான்ப்பா நடந்துச்சு. நான் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா பண்ணிட்டேன். இவனுக்கெல்லாம் பயந்தா எப்படிடா? அட நீ வேற. அக்கீஸ் கூட நம்பிடலாம்ப்பா. 2 அதட்டு வாங்க, மிஞ்சி போனா 2 தட்டு வாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி பசங்களை அதக்குன்னு போட்டு கேப்பில் அத்து விட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவ்வளவுதான். பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே
வண்டியில் ஏறு அட ஏறுங்க வண்டி மிஸ் ஆகும் ஸ்டாப் ஸ்டாப் என் வண்டி ஏதோ அங்க இருக்கு அங்க பாருங்க. ஏய் வண்டிய தொடாத, தொட்ட தர்சாயிருவ. ஏய் உனக்கு வர சரியா சொல்லணுமா? கொண்டே விடுவேன், ஒழுங்கா கூட்டி போயிரு. ஏங்க வண்டி எடுத்துட்டு போங்க. நீங்களும் வாங்க போயிடலாம். ஏய் போடாங்கற வாடா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒருத்தன் அடிக்கணும். சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? காலேஜ் லைஃப்ல வினோத்னு ஒரு பையன் என்ன லவ் பண்ணான். சோமியா உனக்காக தான். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு. புரிஞ்சுக்க மாட்டேன் வினோத். மிஸ் கால் கொடுக்கறது மெசேஜ் பண்றதுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரவுடியை கூட்டிட்டு என் நர்சரிக்கு வந்தான். ரம்யா சோமியா எங்க? அதோ அக்கா அங்க இருக்கா. சோமியா கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன வினோத் ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டுறியா? ஹலோ ஹலோ மிரட்ட வரலங்க, தம்பி சாரி கேட்க வந்திருக்கான். அண்ணே என்ன சாரி கேள்றா அண்ணே. கேள்றா. சாரி சோமியா. அப்ப கிளம்பு. அண்ணே இங்க பாரு, உங்க பேர் என்னங்க? சௌமியா. இன்னொரு தடவை சௌமியா பின்னாடி சுத்தத்தை பார்த்தேன் தலையை திருக்கி காக்கா போட்டுருவேன். போடா. ஏய் இவனை எடுத்துட்டு போடா. என்ன இப்படி பண்றீங்க? எனக்காக தானே பேச வந்தீங்க. தேங்க்ஸ். ஒன் செகண்ட். ஆக்சுவலி என் பேர் மகாபிரபு. பவானியோட கூட்டாளி. பவானியோட ஆளா? மாட்டமாட்டா. பயமா இருக்கா? மேல மேல 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களை அண்ணா நகர் சிக்னல்ல பார்த்தேன். தெரிலங்க, அன்னைக்கு மட்டும் மறுபடியும் உங்களை 3 தடவை பார்த்தேன். அன்னைக்கு ஈவினிங் என் மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு, இன்னும் 6 மாதத்துக்குள்ள உங்களை மறுபடியும் நான் பார்த்துட்டா நீங்கள் தான் என் மனைவின்னு அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, விதி உங்களை என்னை மீட் பண்ண வச்சிருச்சு. அப்படின்னு பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்துட்டான். என்ன வினோத் கொடுத்த டார்ச்சர் மறுபடியும் மகா கொடுக்க ஆரம்பிச்சிருப்பான், அதானே? நம்ம கொடுக்க போகிற ட்விஸ்ட் தெரியாமல் நம்மக்கிட்டே ஹெல்ப் கேட்குறான். சரிதான். நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா மகா வருவானா? எங்கே வர சொல்லணும்? ஆக்சுவலி நான் எதுக்கு ஃபோன் பண்ணணும்? அப்போ ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு கதை சொன்னேன், கடுப்பாயிருவேன். உங்கள் அப்பா கிட்ட 5 பைசா பணம் வேண்டாம், எனக்கு கட்ட போடுவா. இந்த தேவதை மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன். அவங்களுக்கு தான் சேலையே கட்ட தெரியாது பாஸ். ஏய் யாரா நீ? என் ஃப்ரெண்டு. ஹேய் இங்கே பாடுறா, நம்மள அடிக்க ஹாலை கூப்பிட்டு வந்திருக்கேன். தம்பி நான் யாருன்னு தெரியல. தெரியும் பாஸ், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் யாருன்ற உண்மை உங்களுக்கு சொல்லி ஆகணும். என்ன நீ பெரிய பாஷாவா? என்ன ஒரு 2 மினிட்ஸ் சொல்லு. சௌமியா அப்படி ஓரமாக போய் திரும்பி நின்று 10 வரைக்கும் எண்ணிட்டு முடிச்சுட்டு போ. என் பேர் ஜெய்சி. அதுக்கு
பின்ன நாம லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்தன் டார்ச்சர் பண்ணா சும்மா விட்டுருவானா? அதான் போட்டு தள்ளிட்டேன். இனி எவனும் குறுக்க வர மாட்டான். என்ன லவ் பண்றியா? சேம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். பிடிச்சிருக்குல்ல, இனி எவன் வந்தாலும் சொல்லு, மாமா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். என்ன ஓகே தானே? என்னம்மா உனக்காக 3 மர்டர் எல்லாம் பண்ணியிருக்கேன், லவ் பண்ண மாட்டியா? லவ் பண்றல, அப்பனா ஐ லவ் யூ சார். I love you. ஓகே என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே இன்னைக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஒன்று, என்னுடைய அரசியல் ஆசான் ராமசாமி ஐயாவுடைய சிலை திறந்து வச்சது. மற்றொன்று, ராமசாமி ஐயாவுடைய பேரன் செல்வம் கட்சியிலே இணைஞ்சது. வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் மாபெரும் வெற்றி அடைவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உதவி ஆய்வாளர் திரு ஆல்பர்ட் கொலை வழக்கில் போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்ட பவானிக்கு எதிராக எந்தவிதமான சாட்சிகளோ ஆதாரங்களோ இல்லாததினால் தானே முன்வந்து சரணடைந்த பவானியை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மகா லவ் பண்ண பொண்ணு தூக்க சொல்லுங்க. சொல்லியாச்சா? சொல்லியாச்சுண்ணே. ரைட்ல இருக்கிற ஆள் தான் சார் அவங்கள ஷூட் பண்ணுது. பக்கத்தில் இருக்கிற தலவான ஸ்டேஷனில் பிசிஆர் இருக்கான் சார். நல்லா தெரியுமா? தெரியும் சார். துரை வண்டி எடுக்க. மாப்பிள்ள பவானி லைன்ல இருக்காப்ல, பேசி. ஹலோ. டேய் விளக்கண்ண, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆளை தூக்கியாச்சு, உடனே செல்லூர் மில் குடோனுக்கு வந்து சேரு. இதோ வரேன். ஓகேவா? அண்ணா உடனே பார்க்கணுமா? பார்த்துட்டு வந்துருமா? சூப்பர் மாப்பிள்ள. டேய் போன தடவை சொதப்பின மாதிரி சொதப்பிடக்கூடாது. டீலை கரெக்டாக பேச முடிக்கணும். முடிச்சிருவோம். சாவி கொடு. இந்தா. சண்டைக்கு வர மாதிரியே நிக்கிறாங்க. வாடா போலீஸ், யாழ் மகாவை கொன்னது நீதான் தெரியாது நினைச்சியா? அண்ணே நீங்க தப்பா நினைச்சீங்க. நாங்க ஷேர் பேச. ஆமாண்டா, மகா கொன்னது நான் தான். இது எப்ப மாப்பிள்ள நடந்துச்சு? மகா மட்டும் இல்லடா, வெட்டு ராஜேந்திரன் கொன்னதும் நான் தான். இப்போ உன்னையும் போட்டு தள்ள தான் வந்திருக்கேன். 10 சென்ட் போச்சு. ஓடுங்கடா அவன. Hey!
த கன். பெரிய இவனாடா நீ? சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பியா? இந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? கமிஷனர் ஆஃப் போலீஸ். புரியல? ஐ எம் ஜெய்சீலன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஸ்பெஷல் பிரான்ச். இது ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன். ஆல்பர்ட்காக நாம பப்ளிக்க தொட்டாலே விட மாட்டோம். இவ போலீஸை தொட்டிருக்கா சார், விட்டுருவோமா சார்? அதான் எல்லாரையும் நடு ரோட்ல சுட்டு கொன்ன. இந்த உலகத்துல எவனை கொண்டாலும் சட்டத்திலிருந்து தப்பிக்கலாம். ஆனா ஒரு போலீஸை கொண்டுட்டு எவனாலும் உயிரோட வாழ முடியாது சார். இனிமே தமிழ்நாட்டுல சந்த முதல்ல இருக்கிற அத்தனை ரவுடியும் போலீஸை தொடவே பயப்படணும். மக்களுக்கு நம்ம மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு ரவுடிங்களுக்கு நம்ம மேல பயம் இருக்கணும் சார். அப்பதான் நீங்களும் நானும் போலீஸ். இப்போ இவனை போட்டு தட்டா மதுரையில் இருக்கிற அத்தனை கிரைம் இன்னியோட நின்னுடும். என்ன கொண்டுட்டா எல்லாம் நின்னுட நினைச்சியா? இனியும் நடக்கும், நடத்துவா. சாவு பயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு பூச்சாண்டி கட்டுறியா? அப்படி ஒருத்தர் இருந்தா அவ எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு இதே கதி தண்டா. கேட்கிற பணத்தை கொடுத்துறேன் சார். விட்டு சொல்லுங்க ப்ளீஸ் சார். சத்தியமா நம்புங்க சார், பணமே இல்லை சார், ப்ளீஸ் சார். சார், இதுல 2 கோடி ரூபாய் இருக்கு. எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி நமக்கு பணம் வர ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் போனை போடு. முறை நீ போலீஸுக்கு போனப்பவே உன்னை போட்டிருக்கணும். உன்னால தான் பவானியோட தம்பி சத்தம். பவானி தம்பியை தொட்டு அந்த எஸ்ஐ சத்தம். எஸ்ஐனால பவானியோட ஆட்கள் அத்தனை பேரும் செத்தாங்க. மறுபடியும் அதே தப்பு. பவானி செத்தது காரணமான அந்த போலீஸ்காரன் சாகணும். அவன் யாரா இருந்தாலும் போடுவான். திருநகர் தாண்டிட்டமா? 2 நிமிஷத்துல வரேன். வந்துடுறமா? ஏண்டா நேத்து தான் நீ சரக்கே அடிக்கலையே, அப்ப எப்படி அவன் பொண்டாட்டி ஒன்று அடிச்சா? அட ஏன் மாப்பிள்ள கேட்குறேன். நேற்று நானும் என் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போனோம். அந்த நேரம் பார்த்து ஒரு குரங்கு ரோட்டை கிராஸ் பண்ணுச்சு. சரி. உடனே என் பொண்டாட்டி, என்னங்க உங்கள் சொந்தக்காரங்க போகிறாங்க பாருங்க அப்படின்னா. நம்ம வாய் சும்மா இருக்குமா? ஏன் என் மாமனாரை எனக்கு தெரியாதா அப்படின்னு. ஏண்டா வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா நீ? இப்பெல்லாம் கவுண்டர் கொடுக்கலன்னா காலம் தள்ள முடியாது மாப்பிள்ள. என்ன தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்க்கா. அண்ணே ஹாய் செல்லுக்குட்டி. அக்கா, எருமை மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்குது? தம்பி இது எருமை மாடு இல்ல பசு மாடு. அது பசு மாடுன்னு எனக்கு தெரியாதா? நான் கறக்கிற எருமை மாட்டை கேட்டேன். இப்படிலாம் முறைக்க கூடாது. மாடு மிரளுமா இல்லையா? பால் கீழே போகுது பாரு. 5 வருஷம் படிக்கிறேன்னு ஹாஸ்டல்லே இருந்துட்டேன். அப்புறம் 5 வருஷம் ட்ரைனிங்கு வேலைன்னு வெளியூர்லேயே தங்கிட்டேன். எங்களை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? எங்களுக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, இல்லை நாங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றோம், எங்களுக்கு என்ன மருந்து மாத்திரை வேணும், ஏதாவது உனக்கு தெரியுமா? சொல்லு. உங்களுக்கு கொல்லி வைக்கிற மகனை விட்டு கொடுக்க மாட்டீங்களே? ஆமாண்டா, எனக்கு என் மூத்த பையன் தான் வசதி. நீ பணம் அனுப்பிட்ட மட்டும் போதுமா? இந்த குடும்பத்தில் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அவன் தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறான். ஆமா, உன் பெரிய மகன் வீட்டுக்கு, நான் நாட்டுக்கு. திருச்சி வந்து உன் மகனை பற்றி கேட்டு பாருங்க. இப்படி ஒரு மகனை பெத்த மகாராசின்னு உங்களை உச்சி வந்து பாராட்டுவாங்க. அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் நான். ஆமா, உன் பெருமையை நீ தான் மெச்சுக்கணும். அம்மா வந்தது வராம என் தம்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஏய் போய் சாம்பார் எடுத்துட்டு வாடி. வெளியூர்ல என்ன பண்ணி என்னப்பா, உள்ளூர்ல நீ ராஜாவா இருக்கனா? ராஜாதான். இன்னைக்கு மாப்பிள்ள ஊருக்குள்ள ராஜா தானே. என்னென்ன பாக்குறீங்க? அந்த ரவுடி பைய பவானி சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் மதுரைக்குள்ள எவ்வளவு அல்சாட்டியம் பண்ணாங்க. அத்தனை வேத்தியம் போட்டால் என்கவுண்டர்ல யாரு
உங்க தொம்பிக்காரு தான். இதை விட ஊருக்குள்ள வேற என்ன நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அட்டிக்கு வானவங்கள ஹாப்பி தானே? எங்கள் தாத்தா ராமசாமி ஐயா சுதந்திர போராட்ட தியாகி, 4 முறை அமைச்சராக இருந்தவர், ரொம்ப நேர்மையானவர். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் பேரை ஏன்டா சொன்ன? அது வந்துப்பா பொன்னிச்சாமி என் சிநேகிதப்பா, அதனாலதான்ப்பா. நல்ல பேர் சம்பாதிக்க ரொம்ப நாள் ஆகும்டா. சம்பாதிச்ச பேரை கெடுக்க 1 நிமிஷம் போதும்டா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்க பேரு கட்டு போற மாதிரி இனிமே எப்பவும் நடக்க மாட்டேன்ப்பா. அந்த நிமிஷத்துலேருந்து அரசியலில் ஈடுபட வேண்டாம்னு எங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டாரு. தாத்தா இறந்ததுக்கப்புறம் எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து எங்கள் அப்பா கிட்ட ஆதரவு கேட்டாங்க, மறுத்துட்டாரு. மற்றவங்க நாள் ஒன்றா மச்சான், ஐயாவுக்கு அப்புறம் உன் ஜாதிக்காரில் ஒருத்தன் அரசியலில் வர வேண்டாம். என்னை மன்னிச்சிரு சின்ராஜ், அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு ஐயாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க வர வேண்டாம் மச்சான், நான் மாப்பிளைய கூட்டிட்டு போறேன். சின்ராசு வலுக்கட்டாமல் எடுத்துட்டு போனான். வாடி. அன்னைக்கு தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. சின்ராசுக்காக ஓட்டு கேட்டு வீடு வீடாக போனேன். அப்போ தான் மக்கள் என் தாத்தா மேலே வச்சிருக்க மரியாதையை நான் பார்த்தேன். அந்த எலெக்ஷனில் என்னால் சின்ராசு ஜெயிச்சான், மந்திரி ஆனான். அடுத்த 4 வருஷத்தில் அவனுக்கு பணம் பதவின்னு எல்லாமே கிடைச்சிச்சு. எவ்வளோ பணம் இருந்து என்னடா பிரயோஜனம்? நம்ம சாதிசானம்ல ராமசாமி ஃபேமிலியை தான் மதிக்கிறாங்க. அட நீங்க வேறனே, அவங்க தயவு இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. ராமசாமி ஃபேமிலியை நான் ஜெயிச்சே ஆகணும். செல்வத்துக்கு அரசியல் சுட்ட கொஞ்சம் நீ காமி. உனக்காக எலெக்ஷனில் 2 கோடி ரூபா செலவு பண்ணுறேன். வரவன் பரவாயில்ல உங்க தாத்தா பேரை சொல்லி ஜெயிச்சிட்டு போறான். நீ என்ன தப்பு? உனக்கு விருப்பம் நான் இல்லைப்பா. ஆனால் ஒரு விஷயம், அரசியலில் சம்பாதிக்கிற 1 பைசா கூட இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதே மாதிரி அரசியலுக்குன்னு பணம் எதுவும் என்கிட்ட கேட்கக்கூடாது. சரிப்பா. அந்த வெங்கடேஷ் பணம் தருவான் நம்பி தேர்தலில் நின்று நம்பிக்கை துரோகம் பண்ணான். என் ஃப்ரெண்ட் லால் கொடுத்த பணத்தை வச்சு எலெக்ஷன் வேலையை பார்த்தேன். ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்தேன். ஆனால் என்னோட உழைப்பு எங்கள் ஐயாவோட பேரை மீறி சின்ராசோட பணபலம் தான் ஜெயிச்சது. குடும்பத்துக்கு பேர் இருந்தால் மட்டும் பத்தா செல்வம், கொஞ்சம் பணமும் வேணும். நாம் தோற்று போகிறப்படுற வேதனையை விட வர்றவன் போகிறவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவானே, அதுதான் உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது. என்ன ஆனாலும் மனசு மட்டும் விட்டுறாத செல்வம். அரசியல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை தம்பி. லக்ஷ்மி நீங்க தோத்து போனத சாடையா குத்தி பேசுறா. அரசியல் எல்லாம் உங்களுக்கு சரி வராது, வேணா விட்டுருங்க. ராமசாமி ஐயாவே தோத்தது மாதிரி தான் ஊரே சொல்லுது. இப்படி ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்னா அப்பவே அரசியல் வேணாம்னு நான் முடிவெடுத்தேன். எனக்குள்ள இருந்த அரசியல் ஆசை வெறியா மாறிச்சு. என்னை ஏழனமா பார்த்து அந்த உலகத்தை எட்டி மிதிக்கணும்னு கோபம் வந்துச்சு. இன்னைக்கு அரசியலை ஜெயிக்க பணம் தான் முக்கியம்னு உணர்ந்தேன். என் நண்பன் லால் மூலமா பவானி அறிமுகமான எல்லா பிஸ்னஸ்மேன்களையும் மிரட்டி பணங்கள், பணம் தராதவங்களை கொண்டு பாலத்துக்கு கீழே போட்டு எல்லா பிஸ்னஸ்மேனுக்கும் பயம் வந்துச்சு. எங்களுக்கு பணம் வந்துச்சு. என் நண்பன் லாலை சின்ராஸோட சேர வச்சு சின்ராஸோட அத்தனை ஊழலும் இப்போ எனக்கு தெரியும். எத்தனை பேரை கொன்னாலும் எவ்வளவு பணம் செலவானாலும் நான் மினிஸ்டர் ஆகணும். மாமா மாமா ஃபோன். ஹலோ செல்வம், பவானி சம்மந்தப்பட்ட ஆளுங்க எல்லாரையும் போட்டது என் தம்பி தான் எனக்கு தெரியும். என்ன பண்ணலாம்? அவன் எஸ்ஐ கொண்ட கேஸுக்காக மட்டும்தான் இதுக்குள்ள வந்திருக்கான். மறுபடியும் திருச்சி போயிடுவான். நம்ம பிரச்சனைக்கெல்லாம் வரமாட்டான். விட்டுரு. சரி. சில நாட்களாக தேடப்பட்டு வந்த ஆர்கே ஜுவல்லரி உரிமையாளரும் நியூ பாலிடன் கிளப் சேர்மனுமான திரு ரத்னவேல் அவர்களின் உடல் இன்று அதிகாலை ஆனமலை அருகே கொடிக்குளம் விளக்கு ஆற்றுப்பாடலுக்கு கண்டெடுக்கப்பட்டது. சார் வாங்க மிஸ்டர் ஜெயசீலன். பவானியோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம். பட் தி இம்பேக்ட் ஆஃப் மர்டர் என் ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்கு. ஜெயசீலன் சார், இந்த கேஸை நீங்கள் அஃபிஷியலாக ஹேண்டில் பண்ணுங்க. எஸ் சார். நம்மளோட ஃபர்ஸ்ட் மூவ் சிட்டியில் இருக்கிற டாப் மோஸ்ட் பிசினஸ்மேன் எல்லாரையும் மீட் பண்ணோம். உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. ஐ எம் ஜெய்சீலன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இந்த கேஸ் விஷயமா நான் தான் டீல் பண்றேன். உங்களோட பயம் தான் அவங்களோட பலம். லாஸ்ட் வீக் நடந்த மிஸ்டர் ரத்னவேலோட மரணம் பவானியை தாண்டி எவனோ ஒருத்தன் இருக்கான்னு உணர்த்திருக்கு. ஐ எம் கெஸிங் கண்டிப்பா மறுபடியும் உங்க எல்லாருக்கும் த்ரெட்னிங் கால் வரும்.
பயப்படாதீங்க. ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண ரத்னங்களுக்கு நடந்தது, எங்களுக்கு நடக்காதுன்னு என்ன சார் நிச்சயம்? ஏன் நாங்க மட்டும் இந்த கேஸ்ல உங்களுக்காக ஒரு எஸ்ஐ இல்லையா? இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கிறது உங்களோட பாதுகாப்புக்காக தான். எங்க கிட்ட இருக்கிற ஒரே க்ளூ நீங்க தான். நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்க அவனை பிடிக்க முடியும். ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். ஏய் செல்வம், உன் தம்பி நம்ம பிரச்சனைக்குள்ள வரமாட்டான்னு சொன்ன, நம்மள நெருங்கி வந்துட்டான். நம்ம எல்லாரும் மாட்ட போறோம். இங்க பாரு செல்வம், முதல்ல உன் தம்பியை போட்டு. அண்ணே வேணாம்ண்ணே. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? மொத்த எஸ்ஐ செஞ்சதுக்கே பார்த்தீங்களே, மொத்த போலீஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதில் அசிஸ்டன்ட் கமிஷனர்னா ரிஸ்க் ரொம்ப பெருசுண்ணே, வேண்டாம். மாமா, உங்க பையன் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? ஆ இந்தா சொல்லு, அப்பாட்ட சொல்லு. அப்பா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன்டா செல்லம். சரியா? சரிடா செல்லம். பார் செல்வம், எலெக்ஷன் 6 மாதத்தில் வரப்போகுது. அதுக்குள்ளே எல்லா பிஸ்னஸ்மேன்ட்டையும் பணத்தை வாங்கிடும். என் தம்பி நம்மளை நெருங்கிறதுக்குள்ளே நம்ம ஆட்டத்தை கலைச்சிடும். சொல்லுங்க. என்ன சார் போலீஸ் மீட்டிங்கா? யாருங்க? பாலத்து கீழே செத்து கிடந்த 5 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் யாருன்னு தெரியும். 2 கோடி ரூபா பணம் ரெடி பண்ணுறேன், இல்லை பாலத்துக்கு அடியில் நீயும் செத்து கிடப்ப. சார் பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாம் சார். ஏப்பா இப்பதான் போலீஸ் மீட்டிங் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே ஃபோன் கால் வருது. அப்படின்னா போலீஸுக்குள்ளே அவன் ஆள் இருக்கான்னு தானே அர்த்தம். அதுக்காக ஃபோன் பண்ணி கேட்டவனுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. சொல்லுங்க. திருநெல்வேலியில நமக்கு வேண்டி பாய் ஒருத்தர் இருக்கார். அவர் மதுரை பவானி மாதிரியே பெரிய ஆளுங்க. அவருக்கு தகவல் சொல்லி ஆட்களை வரவழைச்சோம்னா இந்த மிரட்டி பணம் பிடுங்கிறவனை பிடிச்சிடலாம். அண்ணே 2 பொண்ணை பெற்றவர், பிரச்சனை வேண்டாம். பேசாம பணத்தை கொடுத்துருப்பான். எதுக்கு ரிஸ்க்கு? எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், போலாம். தம்பி அண்ணே வெளியே போறியா? ஆமாண்ணே, ஆஃபீஸ் வரைக்கும். என் வண்டியை நான் சர்வீஸ் விட்டுருக்கேன், என்னை கொஞ்சம் மார்க்கெட்டில் விட்டு போறியா? வாங்கண்ணே. என்னம்மா? அப்பாக்கு மாத்திரை தீர்ந்து போச்சு, நீ வரும்போது வாங்கிட்டு வந்துறியா? சரிம்மா. இந்த நேரத்தில் எங்கே போகிற? அந்த பிஸ்னஸ் மேன் கிட்னாப் விஷயமா ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு, அதை விசாரிக்க தான் போகிறேன். தம்பி அப்படியே அப்படியே கொஞ்சம் போகிறோம். சரி சரி, நீங்கள் நம்ம பையனை. ஏய் அதி அண்ணா, தம்பி போகிறான், அவன் எங்கே போகிறான்னு பாருங்க. இன்னைக்கு மீட்டிங்கை கேன்சல் பண்ணு. ஏன் என்னாச்சு? என் தம்பிக்கு தெரிஞ்சு போச்சு. வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அந்த பிசினஸ் மேன் நம்மளை பத்தி சொல்லியிருக்க மாட்டான். அவன் ரொம்ப பயந்தவன். ஏய் கேன்சல் பண்றேன். நம்மளை பத்தி குழு கிடைச்சிருக்குன்னு என் தம்பி என்கிட்ட சொல்றான். சார் இன்னைக்கு நைட் மீட்டிங் கேன்சல் சார். நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல சார். கேன்சல் சார். மறுபடியும் எப்போ சார்? திரும்ப எப்போ நான் சொல்கிறேன். எங்கடா இருக்கான்? ரெசிடென்சி ஹோட்டல்ண்ணே, ஒரு பொண்ணோட. எது ரெசிடென்சியா? வீடியோ எடுத்துட்டு விட்டோம்ண்ணே. உனக்கு ஃபர்ஸ்டே சொல்லலாம்னு நினைச்சேன், சரி அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். என்னப்பா செல்வம், உங்ககிட்ட போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போயிருக்கான்? பொம்பளை பிள்ளைய பார்க்க போகிறவன் போய் சொல்லாமல் உண்மையாக சொல்லுவான். ஏய் இன்னைக்கு மீட்டிங்கை நாளைக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க. சரிங்கண்ணா. ஒரு நிமிஷம் கொலை நடி போச்சு. பொறுக்கின்னு தெரியும் போது வராத லவ் போலீஸ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கு. எப்படின்னா நம்ம 2 பேரும் எப்படி செட் ஆனோமோ அப்படித்தான். சௌமியா, நான் டாய், நீ எந்த நேரத்தில் என்னென்ன பிட்டு போடுவ, எப்படிலாம் ரியாக்ஷன் பண்ணுவ எல்லாம் எனக்கு தெரியும். லிமிட்டை கிராஸ் பண்ண ராஸ்கல் பிச்சு பிடிவும் பிச்சு. பாவம், ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் போல. சௌமியா, சௌமி சொல்லுங்க. தப்பா நினைக்கலனா? பரவாயில்ல சொல்லுங்க. ஒரே ஒரு முறை
நேராக வந்து லெஃப்டில் திரும்புங்க. வண்டி கிராஸ் ஆயிடுச்சு. வண்டி வருது. ரைட்டில் ஒரு பவர் கிரேட் வரும், அங்கே வாங்க. வந்துடுறேன் சார். சொல்ல முருகா. அண்ணா வண்டி கிராஸ் ஆயிடுச்சுண்ணே. சரிண்ணா. சரிண்ணே. பாபு லட்சுமி நாராயணன் மொக்கை அவனை ஒருத்த மிரட்டுறான். 4 பசங்களை கூப்பிட்டு வந்து தட்டிடலான்னு நினச்சியா? இல்லை சார். இல்லை சார். பவானி செத்துட்டா எல்லாமே முடிஞ்சுன்னு நினச்சிங்களாடா? பவானியை நான் வச்சு ஆழ்த்தாண்டா. ஏய், பணம் சரியா இருக்கான்னு பாரு. லட்சுமி நாராயணன் சார், நீ பண்ண தப்புக்கு தண்டனை. நான் ஒரு லிஸ்ட் தரேன். அதில் இருக்க பிஸ்னஸ்மேன்கிட்ட தலைக்கு 2 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி நீயே கொண்டு வந்து என்கிட்ட தர. எப்போ எங்கன்னு ஃபோன் வரும். நான் என்ன பொய்யாமா சொல்கிறேன்? அந்த பொண்ணு அவங்க பையன் முன்னாடி லோன்னு பைக்கில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. பேசிக்கா ஒரு பொண்ணு ஒரு பையன் முன்னாடி சுற்றுற தப்பு இல்லை. அதே மார்பெட்டு நான் தான் எடுத்து சொல்லி இதுக்கு ஒத்துக்கிற வச்சேன். ஃபர்ஸ்ட் அவர் தான்ப்பா ப்ரப்போஸ் பண்ணாரு. அக்கா பிடி கொடுக்கவே இல்லை. உங்ககிட்ட கேட்காம அக்கா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. அண்ணே, நீங்கள் மட்டும் இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் அவங்க ஆத்தா அப்பெல்லாம் தூக்கி போட்டு பெட்டு பிடி கூட வந்து நம்ம வாசலில் உட்காந்துருப்பா. ஆக்சுவலி அவரே வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னார்ப்பா. அக்கா தான் வேண்டாம்னு சொல்லிட்டா. புரியுதா? அவங்க ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களா? ஆமாப்பா. சாதி பார்க்கலன்னா பொதுவான ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். எல்லாம் சரியா அமைஞ்சதுன்னா பேசி முடிச்சிருவோம். ஓகேப்பா, ஹை அரேஞ்ச். எனக்கு நல்ல சம்பந்தமா தெரியுது. வரட்டும் பாப்போம். சார் சொல்லுங்க. என்ன சார், பூரா பணமும் ரெடியா? சார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சார். ஒரு 6 பேர் மட்டும் சார். நைட்டுக்குள்ளே கொடுத்துருவாங்க சார். நாளைக்கு நீங்கள் எங்கே எப்போ வரணும்னு சொன்னீங்கன்னா மொத்த கஷ்டம் நான் உனக்கு கொடுத்துறேன் சார். சரி, நீங்கள் எங்கே வரணும்னு நாளைக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறோம். சார் சொல்கிறேன். பணம் இன்னைக்கு நைட் ரெடி ஆயிருமானு எங்கே வந்து கொடுக்கணும் அப்புறம் பேசிக்கலாம். சார் சார் இங்கே இருக்க வாங்க. வாங்க உட்கார். வணக்கம்மா. வணக்கங்க. இவங்க என் மனைவி. இவர் என் மூத்த பையன். வணக்கம். ஃபாரினுக்கு மல்லிகைப்பூ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டில் நானே 2 பொண்ணுங்க மட்டும்தான். பெரியவளுக்கு 12 வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. போலீஸ் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறதுல எனக்கு பெருசாக இஷ்டம் இல்லை. இருந்தாலும் என் பொண்ணு ஆசைப்பட்டாலேன்னு பேச வந்திருக்கேன். சார், போலீஸ்னால் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இன்னைக்கு நீங்களும் நானும் நிம்மதியாக இருக்கணும், அது காரணம் போலீஸ் தான் சார். என் தம்பி
சேர்ந்தாப்புல 2 நாள் வீட்டுல இருந்து 5 வருஷம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? என்ன சார், உங்களுக்கும் போலீஸுக்கு ஏதாவது? இல்லை சார், பொதுவான ஒரு அபிப்பிராயம் அவ்வளோதான். சார், எங்க ஐயா ராமசாமி எப்படியோ அப்படித்தான் என் 2 பிள்ளைங்களை உத்தமனா வளர்த்துருக்கிறேன். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தா சந்தோஷமா இருப்பா. அதை மட்டும் என்னால் உறுதியா சொல்ல முடியும். சந்தோஷம் சார். ஏதாவது நல்ல நாளை பார்த்து நிச்சயம் பண்ணிக்கலாம். சந்தோஷமா போச்சு. இந்த தையிலையும் நாள் பார்த்துருவோம். சரிங்க. அப்போ நாங்கள் வரட்டுமா? வாங்க. வரேங்க. வரேங்க. வாங்கம்மா. தம்பி வணக்கம். சொல்லுங்க அங்கிள். ஒன்றும் இல்லை, உங்களை ஒரு 10 நிமிஷம் மீட் பண்ணி பேசணும். என்ன விஷயம் அங்கிள்? அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, அதெல்லாம் நல்லபடியாக பேசி முடிச்சிட்டோம். ஓகே. வேற ஒரு விஷயமா உங்களை மீட் பண்ணணும். வாங்க அங்கிள், ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஓகே, நான் வரேன். மோதிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன் சார். சார் ஆக்சிடென்ட் ஆன உடனே பின்னாடி வந்த வண்டியில் இருந்தவங்க லட்சுமி நாராயணனை தூக்கிட்டு போயிருக்காங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு. வண்டி நம்பர் யாராவது நோட் பண்ணாங்களா? நான் விசாரிச்சு பார்த்துட்டு உடனே தகவல் சொல்கிறேன் சார். மன்னிச்சுங்க சார், நான் உங்களை கொல்லலை. இதுதான் கொல்லுது, என் தம்பி ரூபத்தை. உங்க பொண்ணை என் தம்பி பார்க்காம இருந்திருந்தா, உங்க பொண்ணு வந்து கேட்டவுடனே நீங்க ஒத்துக்காம இருந்திருந்தா, இப்ப என் கையால சாகாம இருந்திருப்பீங்க. தம்பி வேணாம், நான் யார்கிட்ட எதுவும் சொல்லுமா? சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ பேசணும்னு ஃபோன் பண்ணாரு. என்ன சொல்லணும்னு நினைச்சாருன்னு தெரியல. அதுக்குள்ள உங்ககிட்ட கடைசியா ஏதாவது ஷேர் பண்ணாரா? 2 வீக்ஸ் முன்னாடி ரொம்ப அப்செட்டாக இருந்தார். நான் என்னன்னு கேட்டேன். ஜஸ்ட் பிஸ்னஸ் இஷ்யூன்ட்டாரு. எங்கள் அப்பாவை கொல்ற அளவுக்கு தெரியல. லாஸ்ட்டாக நம்ம அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு பிடிச்சிருக்கலம்மா, கவலைப்படாத, ஃபிக்ஸ் பண்ணிட்டு கால் பண்ணுறேன்னாரு. அதான் எங்கள் அப்பா என்கிட்ட பேசிட்ட கடைசி வார்த்தை. I miss my dad. சார், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் சார். சொல்லுங்க சார். பவானியை நம்ம அரெஸ்ட் பண்ணி 5 நாளைக்கு அப்புறம் காமாட்சி பில் ஓனருக்கு ஒரு த்ரெட்டனிங் கால் வந்துச்சு சார். அவர் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததை வச்சு அவரையும் அவரோட காரையும் சேஸ் பண்ணி போனதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டீலை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே சமயம் பேரில் ரத்தனவருக்கு வந்த ஃபோனை டேப் பண்ண ட்ரை பண்ணோம் சார், முடியல சார். ஆனால் இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரே காரணத்துக்காக அடுத்த நாளே அவரை கொலை பண்ணிட்டாங்க. நம்ம ரெக்கார்ட் படி மர்டரான 5 பிஸ்னஸ்மேனோட கைராகியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு அவங்க உடம்புல இருக்கிற கைராகியும் நம்ம போலீஸ் ரெக்கார்டில் இருக்கிற கைராகியை மேட்ச் பண்ணி பார்த்தா மேட்ச் ஆகலை சார். ஏன் பவானி கைரா கூட அதோட மேட்ச் ஆகலை சார். அக்யூஸ்டோட இருக்கிற குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ஈஸி சார். ஆனால் பப்ளிக்காக இருக்கிற குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். சார், நீங்கள் சொல்கிற பார்த்தா நமக்கு எந்த குழுவும் கிடைக்கல. அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவசரமாக பார்க்கணும்னு சொன்னீங்களா, என்ன விஷயம்? அந்த த்ரெட்னிங் கால் பண்ணுற கேங்கை பிடிக்க ஐ ஹேவ் அ ஸ்மால் ஐடியா சார்.
என்ன ஐடியா? சார் லாஸ்ட்டாக நடந்த பிஸ்னஸ்மேன் லக்ஷ்மி நாராயணோட டெத்துக்கு அப்புறம் எல்லா பிஸ்னஸ்மேனும் பயந்து போயிருக்காங்க. மறுபடியும் அவங்களுக்கு த்ரெட்னிங் கால் வந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. சார் இது வரைக்கும் அந்த கேங் பப்ளிக்கோ பொலிட்டிஷியன்ஸோ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோ இல்லை ஜட்ஜஸோ அந்த மாதிரி எந்த செக்டரும் தொடவே இல்லை சார். அவங்களோட மெயின் டார்கெட்டே பிஸ்னஸ்மேன் தான். ஸோ வாட்? சார் நம்ம ஊரில் பிக் ஷாட் பிஸ்னஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஃபோனை டேப் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த கேங் அவங்களை காண்டாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வரும் சார். அந்த பிஸ்னஸ்மேனை ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த கேங்கை பிடிச்சிடலாம் சார். என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஜெயசீலன்? நம்ம டேப் பண்ற விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய இஷ்யூ ஆகும். நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு இதுதான் சார். ப்ளீஸ் சார். ஓகே, சீக்கிரட்டாக ஹேண்டில் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சார் இன்னொரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். வாட்? நம்ம ஃபோர்ஸில் இருக்கிற ரிட்டையர்ட் போலீஸ்மேன் ஒரு 200 பேர் எனக்கு வேணும் சார். 200 பேரா? எதுக்கு? நான் அப்புறம் சொல்கிறேன் சார். ஓகே, ஐ வில் அரேஞ்ச். தேங்க்யூ சார். சந்தேகப்படுற மாதிரி எந்த ஃபோன் கால் வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நோ பர்சனல் லைஃப், நோ ரெஸ்ட், நோ ஃபோன் கால்ஸ். ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருக்கு. ஷூர் சார். என்னடா ஏதோ நேரில் பேசணும்னு சொன்ன? ஆமாண்ணே. சொல்லு. அந்த பிஸ்னஸ்மேன் மர்டர் கேஸை டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் தெரியுமே. ஏன் பயமா இருக்கா? உங்களுக்கோ நம்ம குடும்பத்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குண்ணே. கண்டிப்பா என்ன ஏதோ பண்றதுக்காக கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் சூதானமா இருக்குண்ணே. அப்படியே ஃபேமிலியும் பார்த்துக்கோங்க. ஏய், நீ தேவையெல்லாம் பயப்படுற. இல்லைண்ணே, அவங்க சாதாரணமான ஆளுங்க இல்லை. துளி அளவு கூட கருணை இல்லாத மிருகங்க. சைக்குண்ணே. கிட்ட நெருங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பா நான் அவங்கள கூடி சீக்கிரம் பிடிச்சிருவேண்ணே. எனக்கு தெரியும்டா, நீ நிச்சயம் பிடிச்சிருவ. நீ வேலையை பாரு, நான் மற்றதை பார்த்துக்கிறேன். சரி. என்ன சார், காலையில் அமிச்ச மெயில் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். மொத்த பணமும் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். எங்கே சார் கொண்டு வரணும்? ஹலோ. பணத்தோட வரேன்ட்டாங்களா? நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன், பார்த்துக்கலாம். அப்படியா? கன்ஃபார்மாக அவங்க தானே? கன்ஃபார்மாக அவங்க தான் சார். மறுபடியும் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க? நைட் 11 o'clock சார். ஓகே, உடனே வரேன் சார். இது நேற்று நைட்டு வந்த ஃபர்ஸ்ட் கால் சார், 8:30க்கு. அதே நம்பர்லேருந்து இன்னைக்கு வந்த கால் சார். கால் கட் ஆச்சு சார். மிஸ்டர் மணிகண்டன் சார், ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் டீம் கேட்டேனே, என்னாச்சு? எல்லாம் ரெடியாக இருக்காங்க சார். இந்த ஆப்ரேஷனுக்கு நான் ஏன் உங்களை செலக்ட் பண்ணேன்னா, பார்க்கறதுக்கு ஜென்ரல் பப்ளிக் மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் போலீஸோட தைரியமும் இருக்கணும். த்ரெட்னிங் பண்ணுற கேங் இது வரைக்கும் பிஸ்னஸ் மேனை சிட்டியோட அவுட்டருக்கு வர வச்சு தான் பணம் வாங்கியிருக்காங்க. சிட்டியோட அவுட்டர்னு பார்த்தீங்கன்னா 6 ரூட்: தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, நத்தம், விருதுநகர், தூத்துக்குடி. ஆனால் அவங்க எந்த ரூட் சூஸ் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு ரூட்டில் அவங்க வண்டியை கேப் விட்டு ஃபாலோ பண்ணால் அந்த ரூட்டில் மறைஞ்சிருக்கிற அவங்க ஆட்களுக்கு டவுட் வரும். ஒரு ஜங்ஷன் வரைக்கும் ஒரு வண்டி, அடுத்த ஜங்ஷனுக்கு இன்னொரு வண்டி, இப்படி வண்டி மாறிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரோட ஃபாலோ பிடிச்சோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நானும் வண்டி மாறிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு டவுட் வராது. ஃபைனலி உங்களோட சப்போர்ட்டோட இன்னைக்கு அந்த கேங்கை பிடிச்சிடலாம். வண்டிக்கு ராசி ஆயிடுச்சுண்ணே. சரி, ஏய் வண்டி எடு, போகலாம். செல்வம், என்னடா? உன் தம்பிடா. நீ பதறாத, வண்டி எடு. டேய் டேய், மத்தரோட புடிச்சு போ. சரி சரி. இறங்கு.
இவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க. சார் அங்க ஒருத்தர் கிடக்குறான் சார். அண்ணே என்னாச்சு? நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப அவனை பிடி. வேலு இவரை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க. ஓகே சார். முடியா கமான் சீக்கிரம் வாங்க. ஒண்ணு இல்ல. தியேட்டருக்கு தனியாக போனியா? நான் ஃப்ரெண்டு போனேன் சார். ஃப்ரெண்டோட பேர் என்ன? வினோத் சார். அவங்க நேற்று நடந்த துப்பாக்கி சூட்டில் என் ஃப்ரெண்டு செத்துட்டான் சார். அது இந்த பூ மார்க்கெட்டில் கடை வச்சிருக்கிறதுனால நைட் 2 மணிக்கு மேலே தான் லோடு ஏற்றுவோம். தூக்கம் வராமல் இருக்கணுன்றதுக்காக செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு வந்தேன். சுட்டவனோட முகத்தை பார்த்தியானே? சரியா தெரியல. திடீர்னு படபடன்னு சுட ஆரம்பிச்சிட்டானா எதிரில் பார்க்குறவங்களெல்லாம் சுடுறான். என்னை பார்த்து சுடும்போது அப்படியே கையை எப்படி வச்சுட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நெஞ்சில் பட்டிருக்கும். உடம்ப பார்த்துக்கணும். அப்பா பார்த்து. சரிப்பா. அண்ணே சொல்லுங்கண்ணே. பணத்தோட ஆதித்யா வந்துட்டானா? வந்துட்டானே. நம்ம லால் மாட்டிக்கிட்டான்டா. தெரியுண்ணே. அடிக்கு பயந்தவன் காட்டி கொடுத்துருவான். போலீஸ் என்கொயரி கூப்பிட்டு போயிட்டு இருக்கு. அந்த லாலை போட்டு போட்டு தெரியாத பசங்களை வச்சு பண்ணு. சரி. சார் டோன்ட் ஷூட் சார். நீங்க அக்யூஸ்ட் கூட்டு போங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே பாத்து. ஆட்டோ போடி.
கார் வைங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். At ease, boys. All okay, Das? Okay, sir. Thank you, Das. It's my duty, sir. சாரி முத்து, நான் ஒன்றும் இல்லை சார், சின்ன காயம்தான். சார், இது ஏன் மிஸ்டேக் தான் சார். நான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ பாய்ஸ். மறுபடி தேவைன்னா நான் கூப்பிட்றேன். ஓகே சார். வாடா. ஏன்டா மாப்பிள்ள இந்த ட்ராமா பண்ண? நம்ம என்கொயரி பண்ண போகிறது சாதாரண ஆள் இல்லை, வக்கீல். அவனை நம்மளால் அடிக்க முடியாது. அவனாவே வாய் திறந்து உண்மையை சொல்ல வைக்கணும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய வழி நம்பிக்கை துரோகம் தான். அதான் இப்படி பண்ண. ஏன்னா இந்நேரம் அவாளுங்களே அவனை கொலை முடிவு பண்ணிட்டாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். என் கணக்குப்படி இப்போ அந்த வக்கீலே வாய் திறந்து உண்மையை சொல்லுவான். வா. உங்களுக்கு 2 பசங்களா சார்? அவன் உண்மையிலே உங்களை போட்டு தள்ளியிருந்தானா நீங்க செத்து 6 மணி நேரம் ஆயிருக்கும். ஐம் சாரி சார். எனக்கு தெரியும் சார், நான் உங்களை என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் என்ன அடிச்சாலும் நீங்க வாய் திறந்து உண்மையை சொல்ல மாட்டீங்க. பட் சொல்றேன், நான் சொல்றேன். யார் சார்? அவன் வேற யாரும் இல்லை சார். அவன் உங்க யாரா நீ? என்னது? அப்பா, யாரா உன்னை கொலை சொன்னது? இவனுக்கு ஃபோன் பண்றேன், எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. அப்பா, காலையில ஒரு ஆக்டிவிஸ்ட் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாலும்ப்பா. அவன் செத்துட்டான்ப்பா. என்னது? கொன்னுட்டானுங்க. அந்த கேஸ்ல தாங்கப்பா இருக்கேன். அவன் ஃப்ரீயான உடனே கால் பண்ண சொல்றீங்கப்பா. ஹலோ, என்னாச்சுடா? அந்த லாலை போட்டாச்சா? போட்டாச்சுப்பா. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? புரியலப்பா. அந்த லாலை போட சொன்னீங்கள, கொண்டுட்டாங்கப்பா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என் பையன் ஒரு கொலைகாரடா. என்னால நம்பவே முடியலடா. எப்படா இப்படி மனச்சாட்சி இல்லாமடா? மண்ணாங்கட்டி மனச்சாட்சி பா. இன்னும் 6 மாசத்துல உன் பையன் தமிழ்நாட்டிலே பெரிய மினிஸ்டர்ப்பா. சும்மா எவனும் சீட்டு கொடுக்கல, 30 கோடி ரூபா கொடுத்துருக்கேன். அந்த சின்ராசு நம்ம குடும்பத்தை விட அவன் குடும்பம் பெரிய குடும்பம்னு காமிச்சிக்கிறதுக்காக சும்மா இருந்த எனக்கு அரசியல் சூட்டை காமிச்சு அந்த வெங்கடேஷ் மூலமா நம்பிக்கை துரோகம் பண்ணானே, அது எப்படிப்பா மறக்க முடியும்? எனக்கும் புத்தி கேட்டு போய் சுயேட்சை அன்னைக்கெல்லாம் முடிவு பண்ணி ஐயா பேரை வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒவ்வொருத்தரையா போய் கேச்சுனது. ஆனா ஓட்டு போட்டாங்களாப்பா? இல்லேப்பா. கேவலம் 500க்கு 1000க்கு ஆசைப்பட்டு மறுபடியும் அந்த சின்ராசை தானப்பா ஜெயிக்க வச்சாங்க. எல்லாம் உலகம் மாறி போச்சுப்பா. பணம் தான்ப்பா அரசியல். பா, அரசியல்வாதிங்க தப்பானவங்களா இருந்தா பரவாயில்லப்பா. மக்களே சந்தர்ப்பவாதிகள் ஆயிட்டாங்கப்பா. ஏடா, உனக்கு 80,000 பேர் ஓட்டு போட்டாங்களே ஐயாவுக்காக, அவங்கெல்லாம் சந்தர்ப்பவாதிகளாடா? பா, அவங்கெல்லாம் என்ன மாதிரி அப்பாவிங்கப்பா. பாவம், பிழைக்க தெரியாதவங்க. ஆனா நான் சுதாரிச்சிட்டேன்ப்பா. நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது என்ன தோக்கடிச்ச அந்த 2 லட்சம் பேரை தான்ப்பா. அப்பா, நீங்க எதையுமே கேட்கல, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரியா? நமக்குள்ளே இருக்கட்டும். நம்ம ஃபேமிலி லைஃப் மொத்தமா மாறிடும்பா. இல்ல, நீ தப்பு பண்ற, அதை நான் தம்பிக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு காத்துல பறக்க போறது உங்க ஐயாவோட மானம்தான்.
என்ன அரெஸ்ட் பண்ண அந்த ஊரே காரி துப்புவாங்க. தம்பியோட வாழ்க்கை, தங்கச்சியோட கல்யாணம். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. யாரும் இல்லை சார். மினிஸ்டர், கமிஷனர், இன்ஸ்பெக்டர். நாள் கடைசியா சொன்ன வார்த்தையை வச்சு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிற 5 பேர் மேல தான் எனக்கு டவுட்டா இருக்கு. யாருக்கும் தெரியாம என்கொயரி பண்ணுங்க. ஓகே சார். இந்த ரூட்ல என்ன வந்தா? யாருக்கு தெரியும்? இவ ஒருத்தன். இந்த 2 பேர்த்துல ஒருத்த உயிரோட இருக்கான், பொழைச்சிக்கிட்டேன். இவனை நம்ம ஹாஸ்பிட்டல் என்கொயரி பண்ணோம். இது நம்ம அண்ணன். இவ ஒருத்தன், இவனும் செத்து போயிட்டான். இவனுக்கு அப்புறம் தான் அவன் எஸ்கேப் ஆயிருக்கேன். இந்த 3 பேருக்கு அப்புறம் சவுண்டு படி முதல்ல 2 புல்லட், அப்புறம் 1 புல்லட், அகைன் 2 புல்லட், அப்புறம் 1 புல்லட். சவுண்டு படி பார்த்தா அண்ணன் மேல 2 புல்லட் பாஞ்சிருக்கணும். ஏன் அண்ணன் மேல 1 புல்லட் மிஸ் இருக்கலாம்ல? இல்லடா, அப்படி பார்த்தா கடைசியா செத்தவன் மேல 1 புல்லட் தானே பாஞ்சிருக்கணும். அவன் மேல 2 புல்லட் பாஞ்சிருக்கே. ஆர்டர் படி இவன் இங்க இருக்கணும், அண்ணன் அங்க இருக்கணும். டேய், அண்ணனை சந்தேகப்படுறியா? ட்ரெஸ், ஹைட் எல்லாமே மேட்ச் ஆகுதேடா. ஏன் அண்ணனை இவனை சுட்டு கொண்டுட்டு அவரே ஏன் முன்னாடி வந்து படுத்துக்க கூடாது? அண்ணன் எதுக்குடா இதெல்லாம் பண்ணணும்? சொல்லுங்க தாஸ். கண்டிப்பா வந்துடணும் சார். ஓ எஸ், கண்டிப்பா வந்துடுறேன். கேரளால கல்யாணமா? 2 கார்டு இருக்க? ஓ சாரி சார். இந்தா. அக்கிஸ்டோட கைரேகை நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இருந்த உங்க அண்ணனோட கைரேகையோட மட்டும் தான் மேட்ச் ஆகுது. சாரி சார். தேங்க்யூ தாஸ். எனக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்கன்னு யோசிக்கிறியா? உன் கூட இருந்த லால் மூலமாக நீ பண்ண எல்லா ஊழலையும் மேலெடுத்து கொண்டு போ. லாலே நான் வச்ச ஆள் தான். எல்லா நேரத்துலையும் பணம் மட்டும் உதவாது மாமோய், கொஞ்சம் பேரும் வேணும். பார்த்தா சந்தோஷமா இருக்கு. வாங்க. சத்தம் கூடாது, சந்தோஷம் விட்டு சாப்பிடுங்க. போ. தம்பி முருகேசன் நமக்காக வேலை பார்க்குறோம் டாப்ல. அப்படியாண்ணே? சூப்பர்ண்ணே. சொல்கிறேன். சரி நான் வரேன்.
சீட்டு கிடைச்சிருச்சுப்பா. இன்னும் 6 மாசத்துல தமிழ்நாட்டில் உன் புள்ள பெரிய மினிஸ்டர்ப்பா. பா இன்னையோட எல்லா தப்பையும் நிறுத்திக்கிறேன்ப்பா. நம்ம தாத்தா மாதிரி ஒரு நேர்மையான அரசியல்வாதியா இருப்பேன்ப்பா. இது உண்மையில சத்தியம்ப்பா. என்ன இதெல்லாம் நீ இருந்து பார்க்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஏய் என்னடா வந்துட்டாரா? 10 நிமிஷத்துல வந்துடுறேன்டா. தம்பிக்கிட்ட சொல்லாதனாலும் சொல்லுவீங்க. ஏன்னா உங்கள் அப்பா மாதிரியே நீங்களும் ரொம்ப நல்லவர். சீனு அண்ணா என்னம்மா அப்பாவை காணான்னு ஃபோன் பண்ணீங்க? எங்கே போனாரு? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. உங்க அப்பா வந்துட்டாருப்பா. அண்ணன் தான் அப்பாவை கூட்டிட்டு வந்தாரு. அண்ணே கம்பியால தலையில அடிச்சிட்டாப்பா. முருகேசா எங்க இருக்க? ஸ்டேஷன்ல இருக்கு மாப்ள. சரி, இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் கூட்டிக்கிட்டு. போலீஸ் வேணாம்ப்பா. அப்பா தயவு செஞ்சு போலீஸ் வேணாம்னு சொல்லுப்பா. எப்பா முருகேசா சொல்லு மாப்ள. வெயிட் பண்ணு, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஏன்பா? அவனை அரெஸ்ட் பண்ண வேணாம், கொன்று. இல்லாட்டி ஐயா சேர்த்து வச்ச மான மரியாதை அத்தனையும் அழிஞ்சு போகும்பா. அதை விட கொலகார பயில நீயே கொன்றுப்பா. வேணாண்ட தம்பி, வேணாம். நம்ம தாத்தா மாதிரி பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு நினைச்சேன். விதி என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு. மனசாட்சி இல்லாம எத்தனை பேர் கொண்டிருக்கீங்க? இப்ப நம்ம அப்பாவை கொள்ற அளவுக்கு எப்படி நான் மிருகமா மாறீங்க? வெறி, அரசியல் வெறிடம். என்ன மன்னிச்சுதா தம்பி, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டா. வேற வழியே இல்லைல்ல. சரி, என்ன கொன்று. என்ன கொன்று கொன்று நீ போகாத, சொன்னா கேளு.
அடா கொடா கொடா டேய் டேய் மாற போயிடு என் புள்ள விடுடா டேய் விடுடா டேய் 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 அம்மா அப்பா அப்பா என்ன பாச்சு இவர் முன்னாள் அமைச்சர் திரு ராமசாமி அவர்களின் பேரனாவார். இந்த தொடர் படுகொலைகளுக்கு காரணமான முருகன், ஆதி, லோகு, சீனு ஆகிய 4 ஏற்கனவே ஜெயிலில்